Hi friends, welcome to our channel. நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு 33 சைஸ் அளவுள்ள ப்ளவுஸில் இருந்து அளவு எடுத்து எப்படி கட் பண்ணலாங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் ப்ளவுஸை மொத்தமாக அளவு எடுத்து வச்சுக்கிட்டு விட்டலை. இப்போ பாருங்கள், உங்கள் முன்னாடியே தான் நான் ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுத்து அதையே நான் இப்போ கட்டிங் மெத்தட் போடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து லைனிங் கிளாத்தை இப்படி ரெண்டாக டபுள் ஃபோல்டிங்காக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஒரு கஸ்டமரோட ப்ளவுஸ் தான். இப்போ இந்த கஸ்டமர் வந்து எனக்கு இந்த ப்ளவுஸில் எல்லாமே கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்குது, இதே நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்கிட்ட. இப்போ பாருங்கன்னா, இந்த ப்ளவுஸை நம்ம நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கிடலாம். அயன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த ப்ளவுஸை இந்த மாதிரி அக்குள் பகுதியிலேருந்து இந்த மாதிரி இன்ச்சி டேப்பை வச்சுக்கிட்டு இந்த அக்குள்லேருந்து இந்த அக்குள் பகுதி வரைக்கும் எத்தனை இன்ச்சு இருக்குதுங்கிறத நம்ம கரெக்டாக எடுத்துக்கிடலாம். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து 16 வருது. இப்போ கொஞ்சம் நல்லா டைட்டாக இழுத்து பிடிக்கவும் பெர்ஃபெக்டான அளவு எனக்கு 17 கிடைக்கிது. 17 கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம மின் பக்கமாக அந்த ப்ளவுஸை திருப்பி போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இந்த அக்குள் பகுதியிலேருந்து இந்த ஊக்குப்பட்டி இருக்குல்ல, அந்த ஊக்குப்பட்டி பகுதி வரைக்கும் அந்த 17 வச்சு அளக்கணும். அந்த 17லேருந்து இந்த 17 கலக்கும்போது எனக்கு பார்த்திங்கன்னா 25 கிடச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஊக்குப்பட்டி மாட்டிருக்குள்ள அந்த பக்கத்துலேருந்து இந்த அக்குள் பகுதி வரைக்கும் எனக்கு 33 கிடச்சிருக்கு. நம்ம 33 கணக்கு எடுக்கக்கூடாது, அரை இன்ச்சு மைனஸ் பண்ணி 33 தான் நம்ம அதை வந்து கணக்கில் எடுத்துக்கிடணும் என்றைக்குமே. ஏன்னா நம்ம வந்து கூடுதலாக எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அது வந்து லூஸாக தான் இருக்கும். நம்ம ஒரு ப்ளவுஸ் என்றைக்குமே ஃபிட்டிங்காக போடணும்னு தான் ஆசைப்படுவோம். அதனால் நம்ம வந்து அரை இன்ச்சு கம்மி பண்ணி 33 தான் எடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷோல்டர் தான் எவ்வளோ அளவு இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஊக்குப்பட்டி மாட்டினாப்புலே இருக்கட்டும். இது இந்த போல் நல்லா எப்படி எல்லாம் இழுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப எல்லாம் இழுத்து விடக்கூடாது, லைட்டாக. இப்போ பாருங்கள், அந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் எத்தனை இன்ச்சு வருதுன்னு பாருங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு இருந்திருக்கு. இதையும் நம்ம ஷோல்டர் எவ்வளோ இருக்குங்கிறத 10 இன்ச்சு இருக்குங்கிறத நோட்டில் எழுதிக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேஸ்ட் ரவுண்ட் எடுப்போம். இப்போ வந்து வேஸ்ட் ரவுண்டை கணக்கு எடுத்து நம்ம வந்து விட்டு ஸ்டிச் பண்ணலாம். நம்ம வேஸ்ட் ரவுண்டை கணக்கு எடுக்காமலும் ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்து வேஸ்ட் ரவுண்டை என்றைக்குமே கணக்கில் வச்சு ஸ்டிச் பண்ண மாட்டேன். நான் வந்து ஆம்கோல்லேருந்து நேராக கீழே வரைக்கும் லைன் போட்டு வந்து ஸ்டிச் பண்ணி வருவேன். ஏன்னா அவங்க வந்து ஒருத்தங்களுக்கு உடம்பு ஒரு வித்தியாசம் கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி தைச்ச ப்ளவுஸுன்னு சொல்லுதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸோட முழு உயரம் எவ்வளோ இருக்குங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி இன்ச்சி டேப்பை நம்ம வந்து ஷோல்டரில் வச்சுக்கிட்டு கீழே வரைக்கும் நல்லா லைட்டாக இழுத்து அளவு பார்க்கணும். எனக்கு பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு கிடச்சிருக்கு. இந்த 13 இன்ச்சையும் நம்ம நோட்டில் எழுதி வச்சுக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 33 இன்ச்சு ப்ளவுஸ் சைஸு நம்ம இப்போ கட்டிங் எப்படி போட போகிறோம் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அது லைனிங் கிளாத்தில் நம்ம வந்து அடியில் ஒரு துணி வந்து கொஞ்சம் மேலே கீழமாக இருக்கிறதுனால நம்ம வந்து அடியில் துணியை ஒரு ஸ்கேலை வச்சு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ 33 இன்ச்சை 4ஆல் டிவைட் பண்ணி பார்த்தோம்னாக்கி டிவைடட் போட்டு பார்த்தோம்னா 8.25 கிடைக்கும். இந்த மாதிரி நம்மள்ட்ட ஃபோன் இல்லை அப்படிங்கும்போது நம்ம வந்து இன்ச் டேப்டு நம்ம இந்த மாதிரி மடித்து போட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு 8.25 கிடைக்குதுங்க. நம்ம அந்த 8.25 இப்படி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு பாருங்கள்,
ஒரு சோக் மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு ஃபிட்டிங்காக சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அது போக நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக துணி இருக்குது. இப்போ அந்த துணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் குறைச்சி துணியை எடுத்திருக்கேன். ஏன் இந்த துணியை வேஸ்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 8.25 அந்த பக்கம் வருது. அது போக 2 இன்ச்சு ஃபிட்டிங்க்கான அளவு. அப்பவும் இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கிடலாம். துணியை நம்ம என்றைக்குமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா கீழேருந்து அளந்து பார்ப்போம். நான் மேலே மாறி மாறி சோக்கு மார்க்கிட்ட சோக்கிட்ட கிச்சம்னு வச்சுக்கிடுங்களேன், உங்களுக்கு வந்து அது குழப்பமாக இருக்கும். அதனால் கீழேருந்து அளந்து பார்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அவ்வளோதான் துணி எனக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட முழு உயரம் பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு. நம்ம அதை 1 இன்ச்சு கூடுதலாக 14 இன்ச்சாக எடுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், ப்ளவுஸோட முழு உயரம் 13 இன்ச்சு, நம்ம 14 எடுத்திருக்கோம். இப்போ ஷோல்டரோட அளவு நம்ம எவ்வளோ எடுத்திருந்தோன்னு பார்த்தீங்கன்னா 10 இன்ச் எடுத்திருந்தோம். உங்களுக்கு இன்னொரு முறையும் இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து நம்ம எப்படி எடுக்கணுங்கிறத நான் உங்களுக்கு டேப்ட்ட அளந்து இன்னொரு திருப்பு எடுத்து காட்டுதேன். இப்போ பாருங்கள், எனக்கு 9.25 கிடச்சிருக்கு. ஏன்னா இது கீழேருந்து ஸ்கேல் இருக்கிறதுனால 9.25 கம்மியாக கிடைக்கிது. இப்போ பாருங்கள் 10 இன்ச்சு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 10 2ஆக போட்டு பார்த்தோன்னு வச்சுக்கிடுங்களேன், 5 இன்ச்சு வரும். பாருங்கள், இப்போ 5 இன்ச்சு கிடைக்கும். இப்போ 5 இன்ச்சை நம்ம ஷோல்டரில் வைப்போம். 1/2 இன்ச் வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணோம்னா அதுக்காண்டி 1/2 இன்ச்சு. அப்போ 5.5 இன்ச்சு நமக்கு ஷோல்டர் வைக்கணும். புரியுதுங்களா? எப்போதுமே நமக்கு வந்து ஷோல்டர் அளவு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ஷோல்டர் முழு ஷோல்டர் ப்ளவுஸ் தந்தாங்கன்னா அதுலேருந்து அளந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை ரெண்டாக போட்டு அதுலேருந்து நம்ம 1/2 இன்ச் கூடுதலாக தான் வைக்கணும். இப்போ எனக்கு 5 கிடச்சிருக்கு. 5லேருந்து நான் வந்து 5.5 வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆம்கோல் அதே மாதிரி நான் வந்து 5.5 தான் வைக்கேன். ஆம்கோல் ஃபஸ்ட்டு 5.5 வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். வரலைன்னா ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கூடுதலாக எடுத்துக்கிடலாம். இங்கே வந்து 5.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ரெடி அளவு எவ்வளோன்னு பார்க்கலாம். இப்போ ஷோல்டர் ரெடி அளவு பார்த்தீங்கன்னா எனக்கு 2.5 இன்ச்சு இருக்குது. இப்போ 2.5 இன்ச்சு இருக்கிறதுனால நம்ம வந்து 3 இன்ச்சாக எடுத்துக்கிடலாம். 1 இன்ச்சில் கூடுதலாக நம்ம 3 இன்ச்சாக எடுத்துக்கிடலாம். ஷோல்டர் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு எடுத்துருக்கோம் ரெடி அளவு. 2 அது போக மிச்சம் இருக்கிறது தான் நமக்கு கட்டிங்கில் போகும். கட்டிங் இருக்கிற மிச்ச அளவு பார்த்திங்கன்னா நமக்கு 2 இன்ச்சு கிடச்சிருக்கு. இப்போ பின் கழுத்து உயரம் எவ்வளோன்னு பார்ப்போம். பின் கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா எனக்கு 10 இன்ச்சில் இருக்குது. பாருங்கள், 10 இன்ச்சு இருக்குது. 10 இன்ச்சை நம்ம 10.5 எடுத்துக்கிடலாம். 1/2 இன்ச் கூடுதலாக தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ கீழே பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3.25 இன்ச்சு அந்த மாதிரி அகலம் கொடுத்துக்கிடலாம்.
பார்த்திங்கன்னா நேராக 10.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிடுவோம். 3.25 இன்ச்சு கீழே பார்த்திங்கன்னா 3.25 இன்ச்சு அகலம், மேலே பார்த்திங்கன்னா ஷோல்டர் கட்டிங் 2 இன்ச்சு. இப்போ இந்த ஷோல்டர் வந்து நான் வந்து இப்போ கட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா எனக்கு வந்து கேன்வாஸ் வச்சு எனக்கு பேட்டர்ன் போட்டு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதனால் இப்போ ஆம்கோல் சைடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1.25 இன்ச்சு கொடுத்துருக்கோம். மேலேருந்து 1/2 இன்ச்சு டவுன் பண்ணிக்கலாம். டவுன் கட் பண்ண போகிறதில்ல, அதாவது ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக விட்டு இப்போ இந்த மாதிரி ஆம்கோல் நீளம் எடுத்துருக்கோம்ல, அதிலேருந்து இன்ச் டேப் இந்த மாதிரி மடித்து 2ஆக பிரித்து பார்த்துக்கலாம். இப்போ செஸ்ட் ரவுண்ட் நமக்கு 8.25 கிடச்சிச்சு. 33ல் ஒரு பகுதி 8.25, ஃபிட்டிங்க்காக 2 இன்ச்சு. இப்போ பாருங்கள், கீழேயும் நம்ம வேஸ்ட்லேயும் நம்ம அதே போல் தான் வச்சுருக்கோம், மேலேயும் அதே போல் தான் வச்சுருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேலை வச்சுட்டு நம்ம ஒரு கர்வ் ஷேப்பில் ஒரு வளைவு கொடுத்து எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு ப்ளவுஸில் ஆம்கோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம ப்ளவுஸோட உள் பக்கத்தில் தான் என்றைக்குமே செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸை நம்ம உள் பக்கமாக திருப்பிக்கிடலாம். திருப்பினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்டில் என்றைக்குமே செக் பண்ணக்கூடாது, பேக்கில் தான் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்டு எப்போதுமே குடஞ்சி வெட்டுறதுனால ஃப்ரண்டை என்றைக்குமே செக் பண்ணக்கூடாது, பேக்கை தான் செக் பண்ணணும். இப்போ நம்ம வந்து பேக்கை நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிடலாம். பாருங்கள், எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி இன்ச் டேப்பை விரலால் பிடிச்சிக்கிட்டு நம்ம ஒரு விரல் வச்சு ஒரு விரல் எடுத்து அந்த மாதிரியே கொண்டு வரணும். தையல் போட்டுக்கணும், அந்த இடத்துலேருந்தே கொண்டு வரணும். பார்த்திங்கன்னா எனக்கு 7.25 கிடச்சிருக்கு. பாருங்கள், 7.25 கிடச்சிருக்கு. அதுபோல் இன்னொரு தடவை நம்ம அளந்து பார்ப்போம். கூடுதலாக இருக்குதா குறைதலாக இருக்குதான்ட்டு இன்னொரு தடவை நம்ம அளந்து பார்க்கலாம். அதே போல் 7.25 தான் அப்பவும் எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ அதே 7.25 இங்கே வருதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எனக்கு 7.25 வரல. இன்னொரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு 7.25 வரல. இப்போது நம்ம அதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச் நம்ம 5 இன்ச்சாக எடுத்துருக்க இடத்துல ஒரு 6 இன்ச்சாக நம்ம ஆக்கிக்கலாம். அப்படின்னாக்கி 1/2 இன்ச்சு நம்ம வந்து கூடுதலாக தான் எடுக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு ஸ்கேட்டில் லைன் போட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ இதில் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு 5 இன்ச்சு எடுத்ததுலேருந்து நம்ம 1.25 இன்ச்சு லைன் எடுத்தோம். இதில் வந்து 1 இன்ச்சு நம்ம லைன் எடுத்தால் போதும். இப்போ இதில் கர்வ் ஸ்கேலை வச்சு கவர் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 8.25, செஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா 8.25. இப்போ மேலேருந்து மடித்து எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இதை ஒரு கர்வ் போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம் 7.25 வருதா இல்லையாங்கிறத. இப்போ பாருங்கள், எனக்கு பர்ஃபெக்டாக 7.25 வந்துடுச்சு. அப்போ இதுக்கு ஷோல்டர் எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சுக்கு தேவைப்படுது. ஆம்கோல் எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சுக்கு நமக்கு தேவைப்படுது. அப்போ நம்ம மேலே எடுத்தது வந்து நமக்கு தேவைப்படாது. அப்போ பார்த்திங்கன்னா ஆம்கோல் உயரம் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு எடுத்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஷோல்டர் பார்த்திங்கன்னா 5 இன்ச் எடுத்திருக்கோம். கட்டிங் ஷோல்டர் வித் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு எடுத்திருக்கோம். பேக் ஹைட்டு பார்த்திங்கன்னா 10.5 இன்ச் எடுத்திருக்கோம். எல்லாமே இதில் உள்ள பேட்டர்ன் எல்லாமே நான் எழுதியிருக்கேன், பார்த்துக்கங்க. இப்போ இந்த ஃபுல் செஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா 33. இப்போ இதில் உள்ள ஆம்கோல் ரவுண்டு பார்த்திங்கன்னா 7.25. இன்னொரு தடவை செக் பண்ணி உங்களுக்காக காட்டுதேன் பாருங்கள், எனக்கு எவ்வளோ பெர்ஃபெக்டாக உட்காந்துருக்குன்ட்டு. இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டை நம்ம எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பேக் பார்ட் எவ்வளோ அழகாக முடிஞ்சிருக்குன்னு நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் என்ன பேக்கை ஏன் கட் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டேங்கனாக்கி, பேக்கு வந்து நான் வந்து கேன்வாஸ் கொடுத்தா ஸ்டிச் பண்ண போகிறேன். அது உங்களுக்கு தனி வீடியோவாக வரும், சென்ட் பண்ணுதேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேக் பார்ட் முடிஞ்சிருச்சு, பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம கட் பண்ணி பார்த்திங்கன்னா இப்போது ஸ்லீவை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் கட் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா இப்போ 4 ஃபோல்டிங்கும் எடுத்துக்கிடலாம். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா நமக்கு 9.5 இன்ச் வேணும். ரெடி அளவு பார்த்திங்கன்னா 9.5 இன்ச் இருக்குது. பாருங்கள், இந்த இன்ச் டேப் இந்த மாதிரி அளந்து பார்த்துக்கிடுங்க. 9.5 இன்ச் எனக்கு ரெடி அளவு இருக்குது. நான் 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக 10.5 இன்ச் எடுத்திருக்கேன். இன்ச் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லீவோட ரவுண்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸ்லீவோட ரவுண்டு பார்த்திங்கன்னா எனக்கு 5 இன்ச் இருக்குது. ரெண்டு இன்ச்சு ஃபிட்டிங்காக எக்ஸ்ட்ரா வைப்போம்னா அந்த இது 7 இன்ச்சாக நம்ம எடுத்துருக்கோம். இப்போது ஆம்கோல் ரவுண்டு பார்த்திங்கன்னா நமக்கு 7.25 வருது. இப்போ அந்த 7.25 இருந்து நமக்கு இப்படி நேராக 7.25 இருந்து 7.25 எங்கே முடிஞ்சிச்சோ அங்கேருந்து நேராக இன்ச் டேப் வச்சு பார்த்திங்கன்னா நமக்கு 6.25 கிடைக்கும். 6.25 கிடைக்குங்க. இப்போ வந்து நம்ம 10.5 இன்ச்சு வச்சுருக்க இடத்துல வந்து நம்ம 3 இன்ச்சு உள் பக்கமாக ஒரு லைன் போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 6.25 கிடச்சிச்சில்ல, அந்த 6.25 6.25 இப்படி இன்ச் டேப்பை வச்சு ஒரு லைன் போட்டுக்கிடலாம். இது வந்து அடிக்கை அகலம். அடிக்கை உயரம் பார்த்திங்கன்னா நமக்கு 6.25. அந்த 6.25லேருந்து மேலே இந்த இப்போ இங்கேருந்து எடுத்துள்ள ஸ்லீவ் ரவுண்டு ஸ்லீவ் லென்த்து 10.5 இன்ச்சு, அந்த 10.5 இருந்து அங்கே வரைக்கும் அடிக்கை உயரத்து வரைக்கும் நம்மளுக்கு 7.25 இருக்கணுங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. அதாவது
ஸ்லீவ் ஆம்கோல் ரவுண்டு பார்த்திங்கன்னா 7.25. அடிக்கை உயரம் பார்த்திங்கன்னா 6.25. அதிலேருந்து 1 இன்ச்சு லெஸ் பண்ணி வந்துச்சுன்னா நமக்கு பெர்ஃபெக்டான ஸ்லீவ் கிடைக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு நம்ம சீம் அளவுன்னு சுட்டுருக்கோம். இப்படி இதில் நேராக ஒரு ஸ்கேலை வச்சு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 10.5 இன்ச்சு எடுத்தோம்ல, 10.5 இன்ச்சு எடுத்ததுலேருந்து 1.5 இன்ச்சு லைன் கிச்சிக்கிடலாம். ஏழேமுக்கால் இந்த மாதிரிக்கும் வர மாதிரி நம்ம ஆம்கோல் வளைவு ஸ்கேல் இருக்குல்ல, ஆம்கோல் டெப்த் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கேலை வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு வளைவு கொடுத்துக்கிடலாங்க. பாருங்கள் நான் எப்படி கொடுக்குறேன்ட்டு. இந்த மாதிரி ஒரு வளைவு போட்டு எடுத்துக்கிடலாம். பாருங்கள் இப்படி வந்து நேராக உள் நோக்கி போகிறாப்புல ஒரு வளைவு கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ அழகான கர்வ் கிடச்சிருக்குன்ட்டு. இப்போ இதில் வந்து நமக்கு 7.25 வருதாங்கிறத இன்ச் டேப்பில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 7.25 எனக்கு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக தான் இருக்குது. நம்ம அதை ஸ்டிச் பண்ணி வரும்போது எனக்கு வந்து கரெக்டாக வந்துடும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதாவது நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு எதுவும் துணியை வெட்டிக்கிட்டு கிடக்காதீங்க. அது நமக்கு வந்து ஸ்டிச்சிங்கில் சரியாயிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஆம்கோல் வளைவு எடுத்துட்டோம். இப்போ வந்து பேக் எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட் எடுக்க போகிறோம். எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை வந்து சிசர் கட் போட்டு எடுத்துக்கலாம். இப்படி உங்களுக்கு இந்த பக்கம் ரவுண்டு வரலை அப்படின்னு சொன்னாக்கி நீங்கள் இந்த ஸ்கேலை வச்சுமே நீங்கள் வந்து ஆம்கோல் வளைவு கொடுத்துக்கிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகான வளைவு வந்திருக்குன்ட்டு. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாங்க. சாரிங்க, நான் வந்து பேசிக்கிட்டே இருந்ததுனால நான் வந்து பேக்கு ரவுண்டை வெட்டுறதுக்கு ஃப்ரண்ட்டை வெட்டிட்டேன். அதனால் எனக்கு உள்ளே வளைச்சி வெளியே வந்த மாதிரி இருக்குது. நீங்கள் எப்போதுமே வெட்டுறதா இருந்தால் ஃப்ரண்ட்டை வெட்டாதீங்க. ஃபஸ்ட்டு பேக்கை வெட்டிட்டு அதுக்கப்புறம் துணியை 2ஆக விரித்ததுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட்டை எப்போதுமே வெட்டணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம துணி இந்த மாதிரி 2ஆக விரிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட் எப்போதுமே வெட்டணும். இந்த மாதிரி லைன் போட்டதுக்கு மேலேயே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஃப்ரெண்டுன்ட்டு இப்படி எழுதி வச்சுக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகான ஒரு ஸ்லீவ் அழகான ரவுண்டில் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். நான் வந்து பேக்கை வெட்டுறதுக்கு போல் இப்போ ஃப்ரண்ட்டை வெட்டிட்டோம்னா அதில் மட்டும் லைட்டாக கவு ஷேப் வரல, அதை மட்டும் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து எவ்வளோ அழகான ஸ்லீவ் கிடச்சிருக்குன்ட்டு. நம்ம இதில் லைனிங் கிளாத்தில் அட்டாச் பண்ணி பார்க்கும்போது ஒரு அழகான ஸ்லீவ் நமக்கு கிடைக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்க ஃப்ரெண்டுக்கும் இந்த லைவ் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். நம்ம எங்கெங்கே நாச் போடணுமோ அங்கே நாச் போடணும். சென்டர் பாயிண்ட்டு ஃபிட்டிங்கில் இல்லை நாச் போடலைங்க நான், அதனால் நாச் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஃபிட்டிங்கில் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் கிடைக்கும். ஓகே, பாய்.